Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு, 1 கப்பு சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 கப்பு ரவை, அப்புறம் நான் இன்றைக்கி ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். பேன் நல்லா சூடானோன்னு 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுடலாம். நெய் நல்லா உருகுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை ஆக்சுவலாக என்கிட்ட இல்லை. நீங்கள் முந்திரி நல்லா வறுத்தோன்னே திராட்சையும் செய்தே நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னே நம்ம முந்திரியை எடுத்துடலாம். ஒரு கப்பில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போது இதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையையும் வறுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி ரோஸ்டட் ரவா தான் எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் இது நெய்யில் வறுக்கும் போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சும்மா ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும், ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்ல. இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா பரப்பி விட்டு ஆற வச்சுருங்க. இப்போது ஃபுட் கலர் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக என்கிட்ட ரெட்டும் எல்லோ கலரும் தான் இருந்துச்சு. ஸோ 2 ட்ராப் ரெட்டையும் 2 ட்ராப் எல்லோவும் போட்டு ஆரஞ்சு வருதான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு ஆரஞ்சு மாதிரி ஏதோ வருது, வந்துருச்சு. இந்த கப்பில் தான் நான் ரவா மெஷர் பண்ணேன். ஸோ இதே கப்பில் ஒரு 3 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த அளவுக்கு வந்து ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இந்த கலர் ஆட் பண்ணிடலாம். உங்ககிட்ட ரவை கேசரி கலர் இருந்துச்சுன்னா அது ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அது இல்லை, அதனால தான் நான் இன்றைக்கி இதை வச்சு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். இப்போது இதுலேயே ரவையும் போட்டுடலாம். ஆரஞ்சு கலரில் கேசரி வருமானு தெரியல, பட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ரவையை நல்லா எந்த கட்டியும் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த தண்ணியிலே தான் ரவை வேக போகுது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்தோன்னா 1 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இங்கே ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணலாம். இப்போது சர்க்கரை ஆட் பண்ணோன்னே கேசரி கொஞ்சம் இலகும். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதை விட்டுட்டிங்கன்னா கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி கட்டி இருந்துச்சுன்னா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 4-5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பதத்துக்கு வந்தோன்னே நம்ம இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு சர்க்கரை இன்னும் நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 பிஞ்சு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் கேசரி. ஏலக்காய் பொடிங்கிறது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முந்திரியும் ஆட் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரவை கேசரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.